மத்தபடி நீ ஆள் மனசுல நீ கிடையாது. இங்கே பாரு, நீ அப்படிலாம் நினைக்காத ராஜி. நான் உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் முடிவு பண்ணதான். விஜய் சார் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு புதுசு கிடையாது. ஓகே. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. ஏன்? நம்மகிட்ட ஒரு பொண்ணு நம்மகிட்ட கட்டுச்சு. நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமாம். லவ் பண்ணுற? பொண்ணு பேர் தெரியுமா? பொண்ணு பேர் தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குழந்த பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ராஜி, அவன் இப்போ மட்டும் உனக்கு பிடிக்கல, அப்ப என் கூட சுத்தம் பதில உனக்கு பிடிச்சிருந்துச்சேனியா? புரியலையே. காதலி, உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி, உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. காதலி, உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்ற எனக்கு தெரிந்தது. காதலி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உன் காதலி என்ன பண்ணிட்டா? உன்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டா. ஆனாலும் நீ அவளை உண்மையாக லவ் பண்ணுற. நீ பேசி அவள்கிட்ட பேசி அவள் மைண்டை மாற்றி திருப்பி அவளை உங்ககிட்ட கொண்டு வரணும். என்ன பேசுவோம் அவள்கிட்ட? ஹலோ ஹலோ ராஜி, ராஜி. செல்லம், ஏன் செல்லம் என்னை விட்டு எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் உன்னை லவ் பண்ணல சொல்றேன்ல. நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன், வீட்டுல சொல்லியிருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டு போறோம். புரியுதா? நீ என்னை மறந்துட்டு நீ வேற யாராவது பாத்துக்கோ. தேவையில்லாத என்ன ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத. செல்லம், இங்க பாரு செல்லம், இங்க பாரு செல்லம், நான் உண்மையிலே நான் உன்னைத்தான் லவ் பண்றேன். நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணல செல்லம். உன்னைத்தான் உண்மையா லவ் பண்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பண்ணுது? எனக்கு உன்னை பிடிக்கல. வீட்டுல நான் ஒரு பையனை சொல்லியிருக்கேன், அவனை தான் லவ் பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறேன். புரியுதா? எனக்கு உன்னை பிடிக்கல. ராஜி, அவன் இப்போ மட்டும் உனக்கு பிடிக்கல, அப்ப என் கூட சுத்தம் பதில உனக்கு பிடிச்சிருந்துச்சேனியா? அப்ப நீ ஃப்ரெண்டா பழகணும்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன். உன்னை லவ்வர்ன்னு நினைச்சு நான் வர கிடையாது. போதுமா? அப்ப லவ்வர்ன்னு சொல்ற, லவ்வருங்கிற நினைப்பு இல்லைங்க. அப்ப எதுக்கு அன்னைக்கு என்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்? நீ கேட்டிருப்ப, தொந்தரவு பண்ணிட்டே இருந்ததுனால நான் சொல்லிட்டேன். மத்தபடி நீ ஆள் மனசுல நீ கிடையாது. இங்க பாரு, நீ அப்படிலாம் நினைக்காத ராஜி. நான் உண்மையிலே நான் உன்னைத்தான் லவ் பண்றேன். நான் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் முடிவு பண்ணதான், அதை மாற்ற முடியாது ராஜி. அதே மாதிரி நான் முடிவு பண்ணதான் எனக்கு நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் ராஜி, ஏன் ராஜி, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அவங்க கூட கல்யாணம். எனக்கு நீ வேண்டாம். சரி ராஜி, சரி ராஜி, ஓகே வச்சிரு. சரி ராஜி, நான் ஒன்று சொல்கிறேன் ராஜி, அதை மட்டும் நீ கேட்டுக்க ராஜி. என் மனசுல இருந்து நான் ஒன்று சொல்கிறேன், உயிருக்கு உயிராக நான் உன்னை லவ் பண்ணேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ உன் மனசுல ஆசை வந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாச்சு. நீ என்னை விட்டு போகிறது என்னால் தாங்க முடியல. அதனால நான் இப்போ எனக்கு நீ வேண்டாம். வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் அடுத்த மாசம். நான் உனக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், கல்யாணத்துக்கு வந்துடுறேன். உன் கல்யாணத்துக்கு எப்படி எனக்கு பத்திரிக்கை வச்சா நான் எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? உன்னை லவ் பண்ணிட்டு வந்துதான் ஆகணும், இல்லைன்னா வராது. சரி ஓகே ராஜி, சரி பை. எப்படி ஓகேன்னு சொல்லுவ? ஏற்றுக்க முடியாதுல்ல? என்னது இது? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இல்லை, அவள் ஒரு இதாகவே பேசல. இல்லை, அதுதான் நீ பேசணும், பேசி மயக்கணும். நமக்கு இந்த பேசி மயக்கிறது, அந்த ஆழம் மயக்கிறது இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது. உண்மையதோ அதை பேசணும். அவ்வளோதான். நான் இங்கிட்ட நான் உங்கள்கிட்ட எதுவும் பொய், நான் இது வரைக்கும் இன்டர்வியூவில் எந்த இன்டர்வியூலுமே நான் பொய் சொன்னதே கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன், அவங்க சொல்லிக் கொடுக்கறத பேசுவேன். அவ்வளோதான். சொல்லிக் கொடுக்க பேசுவியா? ஆமாம், அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, பின்னாடி நான் அதை சொல்லுவேன். அதுதான் என் வேலை. கவிதை சொல்கிற நிறையா திறமை இருக்குது. பாட்டெலாம் பாடுவேன்னு கேள்விப்பட்டேன். பாட்டெலாம் எழுதி வர வச்சுருக்குன்னு கேள்விப்பட்டேன். பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கா? உண்மையாக பாடுவியா? ஒரு பாட்டு பாடு காட்டியா? தமிழ் சினிமாவை கண்டு ஒரு பாட்டு எழுதினேன். தமிழ் சினிமாவுக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்? தமிழ் சினிமாவுக்காகவே தான், ஆனால் தமிழ் சினிமான்னு அந்த இதில் வராது. ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு, அவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை.
திடீர்னு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பிறந்துருச்சு. அந்த தாய் இறந்துருந்தாங்க. அதான் கணவன் வச்சு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஓகே ஓகே ஓகே, பாடுங்க. பாட்டா? குழந்தை பிறந்துடுச்சு, பால் கொடுக்க யாரும் இல்லை, என்ன பெத்த கடவுளுக்கும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை. கதறி அழுகுறண்டி, திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடி. கதறி அழுகுறண்டி, திரும்பி நீ வாயண்டி, உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடி. குழந்தை இல்லைன்னு தவமாய் கிடந்தையடி, குழந்தை பிறந்த பிறகு உயிரை இழந்தையடி. கண்ணே சிட்டின்னு கொஞ்சி கொஞ்சி ஆடுவேன், கொஞ்சி ஆடுவதற்கு அம்மா இங்கே இல்லை. கண்ணே சிட்டின்னு கொஞ்சி கொஞ்சி ஆடுவேன், கொஞ்சி ஆடுவதற்கு அம்மா இங்கே இல்லை, அம்மா இங்கே இல்லை, அம்மா இங்கே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறியா கோபால். நீங்கள் வந்து சினிமாவில் வர முடியலன்னு வருத்தப்படுறீங்க, என்னென்ன காரணங்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த தப்பெலாம் பண்ணிட்டேன் ப்ரோ, அதனால தான் என்னால் வந்து சினிமாவுக்கு வர முடியலன்னா என்னென்ன காரணம் சொல்லுவீங்க? சினிமாவில் வளர முடியாத காரணம் வந்து நான் பண்ண தப்பெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கும் நான் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்காது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். யார் எடுத்தாலும் உண்மையாக இருக்க போய் தான் நான் இன்னும் கீழே இருக்கேன். கொஞ்சம் பொய்யா இருந்தாவது நான் மேலே போயிருப்பேன். உண்மையாக இருக்கனால தான் நான் இன்னும் கீழே இருக்கேன் அப்படிங்கிறது நான் உண்மைட்டேன். வேறு எதுவும் இது மட்டும்தானே? இப்போ உங்களை இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறீங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நான் அவங்க ஒரு சேனலுக்கு நான் போனேன். ரியல் ஒன் ஜாலின்னு ஒரு சேனல் கேள்விப்பட்டீங்களா? ரியல் ஒன் ஜாலி சேனலுக்கு அன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன். மறுநாள் நான் ஊருக்கு போனோம். என்கிட்ட அன்றைக்கி காசு இல்லை. எங்கள் வீட்டில் யாரோ டெத் ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவோ யாரோ டெத் ஆகிட்டாங்க போல். எனக்கு நைட்டு கால் பண்ணால் நான் காலையில் ஊருக்கு போகணும். இப்போதுக்கு போய் ரியல் ஒன் ஜாலி சேனலில் போய் நீ எதாவது கொடுங்க, நீ வச்சு 29,000 சம்பாரிச்சிருக்கேங்க, எனக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு போய் அங்கே போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, வெறும் 100 ரூபா கையில் கொடுத்து போடா அப்படின்னு அனுப்புகிறாங்க. வெறும் 100 ரூபாயா? வெறும் 100 ரூபா 100 ரூபா கையில் கொடுத்து போட அப்படின்னு அனுப்புனாங்க. எனக்கு மனசே கேட்கல, ஏடா நம்மளை வச்சு இவ்வளோ சம்பாதிச்சுட்டு நமக்கு வெறும் 100 ரூபா கொடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மக்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய இல்லை கிடையாது, பெரிய கவிஞனும் கிடையாது, பெரிய இதுவும் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான மனுஷன். நான் சாதாரண மனுஷனாகவே இருந்துட்டு சாதாரண மனுஷனாகவே நான் வாழ்க்கை பூரா இருக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு மற்றவனுக்கு ஒரு கவிஞனா, இந்த மக்களுக்கு ஒரு மனுஷனாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதான் புனித கோபாலுக்கு ஏதாவது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் கண்டிப்பாக திறந்து தருவோம். கண்டிப்பாக அது நடக்கும், கவலைப்படாதீங்க. அதை தாண்டி அவரை வந்து திரும்பி வாழ்க்கையில் திரும்பி சோசியல் மீடியாவில் பயணம் செய்கிறதுக்கு எங்களோட உதவி அவருக்கு மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவருக்கு சினிமா டைரக்டர் ஏதாவது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட நம்பர் இப்போ அவரே சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஸ்க்ரீன்லேயும் அவர் நம்பரை போடுறோம், கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 7824043249 கவிதை கோபால். ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. இது நான் வந்து ஒரு பொண்ணை நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்படியா? ஏன்னா யார் அது? அது ஃபோரமாலில் நான் ஒரு நாள் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். ஃபோரமாலில் நான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். பாத்ரூம் போய்ட்டு வந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும். இந்த பொண்ணை வந்து என்கிட்ட கிடச்சி, நீங்கள் தானே என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு விட்டு போனீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட கிடச்சி? ஓகே, நான் எதுங்க ஏமாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுனால அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. ஏன்? நம்மகிட்டேருந்து ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட கட்டுச்சு. அப்புறம் அப்படிங்கிறனால தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக.
பொண்ணு எப்படி நம்மகிட்ட வந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்காக இருந்துச்சு. மறுநாள் காலையில் என் ஃப்ரெண்டை கால் பண்ணி இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்தேன்னா கொஞ்சம் சொல்கிறாரு. ஃபோட்டோ வச்சுருக்கியா? ஃபோட்டோ இல்லை. அப்புறம் எப்படி பார்த்தேன்னா சொல்லுன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அவன் தான் கூட இருந்தான் என் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அதனால அவன்கிட்ட சொன்னேன். மறுநாளில் ஒரு 3 நாள் ஆச்சு. தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை எனக்கு. அந்த பொண்ணு நினச்சி அது இந்த உலகத்தில் பையனே யாரையும் பார்க்க எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்கணும்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். அந்த பொண்ணை தான் நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்கே இருக்கு, என்ன பிடிச்சி போயிடுச்சு அந்த பொண்ணு? ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நான் சொல்லலை. எதுக்கு அந்த பொண்ணு தேடுற? என்னைய தேடி யார் வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஓகே. என்னை தேடி வந்த பொண்ணை நான் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம். இப்போ நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமாம். லவ் பண்ணுற? பொண்ணு பேர் தெரியுமா? பொண்ணு பேர் தெரியல. பொண்ணு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கருப்பாக இருப்பா, கண்ணாடி போட்டிருக்கோம், கத்தரிப்பு கலர் கண்ணாடி. கத்திரிப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்கோம். இல்லை, ஒரு பொண்ணை வெறித்தனமாக தேடிட்டு இருக்க. இந்த வீடியோ ஒருவேளை அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? அந்த பொண்ணுக்காக என்ன கவிதை வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சொல்லு, அப்படியே கவிதையை சொல்லு அந்த பொண்ணுக்காக. அந்த கவிதை கேட்டுட்டு அந்த பொண்ணு உனக்கு அந்த நம்பர் இப்போ சொன்னல, அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணிடணும். உண்மையாகவே அந்த பொண்ணு உன்னை நேசிச்சா சத்தியமாக பண்ணும். காதலி, உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி, உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. காதலி, உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரிந்தது. காதலி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நன்றி. அம்மா, கத்திரிப்பூ கலர் கண்ணாடி போட்ட தேவதைய தலைவனை விட்டுறாத. உன்னை ஏன் நினச்சி தினமும் 3 நாளாக தூங்காமல் இருக்காராம். பார்த்துக்கோ, ஒரு நல்ல மனுஷனை வந்துட்டு மிஸ் பண்ணிடாத, அதை நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மனுஷன், அதாவது உண்மையாகவே அவருக்கு திறமை இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக அவருக்கு திறமை இருக்குது. பல பாட்டு எழுதியிருக்காரு, பல இடத்துக்கு ஆடிஷன் போயிருக்காரு, டேரக்டர்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாரு, கவிதை எழுதுறாரு, கவிதை சொல்கிறாரு. உண்மையாகவே சொல்ல போனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இன்றைக்கி லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களுக்குமே அவங்க காதலியை சொல்லி திட்டத்துக்கு ஒரு கவிதை தேவைப்படுதுன்னா, கண்ணீரும் உப்புத்தான் கடல் நீரும் உப்புத்தான், கண்டார ஓலி உன்னை காதலிச்சதே தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். உண்மையாவங்க அந்த சில வழியை வந்து அந்த கவிதை வந்து என்ன செய்யுது, மறக்க வைக்குது. அந்த ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு திட்டுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கவிதை சொல்லும்போது மனசு லேசாகி ஃப்ரீ ஆகிடுது. அதுக்கு இன்றைக்கி தேவையான கவிதை கோபாலர் தான். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கியா, உன்கிட்ட திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, நீ ஓடு, நிற்காமல் ஓடு, கண்டிப்பாக சாதிக்கலாம் நீ. சரியா? இன்றைக்கி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு இன்னும் கொஞ்சம் நாளில் சோசியல் மீடியாவில் மறுபடியும் இவர் பெரிய ட்ரெண்டிங் ஆவார் நம்புகிறோம். நாங்கள் கூப்பிட்ட உடனே இந்த இன்டர்வியூ வந்த கவிதை கோபாலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஸ்ட்ரீட் மைக் சேனலுக்கு சார்பாகவும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என்னோடய பேர் கவிதை கோபால். ஸ்ட்ரீட் மைக் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சோசியல் மீடியாலேயும் அந்த ஸ்ட்ரீட் மைக் சேனல் வந்து இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படி உங்கள் கவிதை கோபால்.